திமுகவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, டெல்லி இறக்கிய இடி, கதையே முடிந்தது. திமுக கூட்டணியில் இவ்வளவு நாள் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை எழுப்பி வந்த நிலையில் தற்போது அதெல்லாம் நிறுத்திவிட்டு கூட்டணி தொடர்பாக பிரச்சினை முடிவுக்கு வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மொத்தமும் தலைகீழாக மாறி முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் கிரீஷ் சோடங்கர் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மரியாதை நிமித்தமாக முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். கூட்டணி பற்றியும் விவாதித்தனர். தொகுதி பங்கீடு குறித்து இன்னமும் முடிவு எட்டவில்லை. கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நிபந்தனையாக உள்ளது. இதுவரை காங்கிரஸ் திமுகவுடன் 41 தொகுதிகள் பிளஸ் 1 ராஜ்யசபா சீட்டுகள் கேட்டதாக கூறப்பட்டது. அதனை திமுக மறுத்த நிலையில் காங்கிரஸ் மேலிடம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டது. திமுகவை பொறுத்தவரை 20 தொகுதிகள் வரை கொடுக்கப்படலாம் என கூறப்பட்டது. இப்படி இருக்கையில் காங்கிரஸ் பொறுமை காத்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி மோதல் தொடர்பாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் பகிர்ந்துள்ளார். திமுக தனது கூட்டணி கட்சிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. காங்கிரசுக்கு அழைப்பு வந்துவிட்டதா என்ற கேள்விக்கு இதுவரை எங்களுக்கு முறைப்படி அழைப்பு வரவில்லை. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை தொடங்கும் போது அதை தெரிவிப்போம். நாங்கள் என்ன கேட்கிறோம், அவர்கள் என்ன தருகிறார்கள் என்பது அப்போது தெளிவாக தெரியும். அதிகாரம் வேண்டாம் என்று எந்த கட்சி சொல்லும்? நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறோம், தொண்டு நிறுவனத்தை அல்ல. ஆனால் தமிழகத்தில் அத்தகைய கலாச்சாரம் இல்லை என முதல்வர் கூறியுள்ளார். தாவேக எங்களை பகிரங்கமாக அழைத்துள்ளது. அதாவது எங்களது களபலத்தை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று அர்த்தம். தற்போது நாங்கள் திமுக தலைமையுடன் தான் பேசி வருகிறோம். அரசியலில் அதிருப்தி அடைய இடமில்லை. ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தை முடிந்தால்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய 75 நாட்களாவது அவகாசம் கிடைக்கும். கடைசி நேரத்தில் எங்களை ஒரு நிலைக்கு தள்ளக்கூடாது என்பதே எங்கள் கவலை. அரசியலில் அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது இயல்புதான். காங்கிரசுக்கான நல்ல காலம் விரைவில் வரும். 58 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இல்லாமலேயே எங்களது தொண்டர்கள் உறுதியாக உள்ளனர் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் காங்கிரஸ் விஜய் பக்கம் பேசி வருவது உறுதியாகி உள்ளதால் டெல்லியில் உள்ள ஒரு அரசியல் தலைவரும் பீகார் மாநில அரசியல் தலைவரும் இணைந்து விஜயுடன் ராகுல் காந்தியை கைபேசியில் இன்று பேச வைத்தனர். அப்போது 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.